வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பாலக்கீரை பணியாரம். ஓகே, பாலக்கீரை பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாலக்கீரை அரை கட் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன தேவைன்னா 2 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதா. நீங்க இதற்கு பதிலாக மோர் மிளகான்னு சொல்லக்கூடிய அந்த மிளகாய் இருந்தா கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது, அது இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும். அது என்கிட்ட இப்போ இல்லாதனால நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மாவு, நம்ம இட்லிக்கு அரைச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேற மற்றபடி எந்த மாவும் தேவையில்லை. அடுத்து தாளிக்கலாம். எப்படி தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டு கடுகு போட்டிருக்கேன். இப்போ வந்து உளுந்து போடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா செவக்கட்டும். செவந்தோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மோர் மிளகாய் யூஸ் பண்ணுறதுனால அந்த மோர் மிளகாயும் இதில் போட்டு தாளித்து தான் கொட்டணும். ஆனால் நாங்கள் இப்போ பச்சை மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் இருந்தாலும் இதில் போட்டு கொஞ்சம் வணங்கினா கொஞ்சம் நம்மளுக்கு காரம் குறையும். மோர் மிளகாயும் இதில் போட்டு வணக்கி போடுங்க, அப்போதான் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து மாவில் தூக்கி கொட்டலாம். இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீரை ஆனியன் எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் போடலாம். கீரை ஆனியன் அதெல்லாம் எதையும் நீங்கள் வணக்கவே தேவையில்லை. அந்த பணியார சட்டியில் வந்து வணங்குது பார்த்தீங்களா, பணியார சட்டியில் ஊற்றி வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே போதுமாக இருக்கும். ஆனியன் அந்த பாலக்கீரை எல்லாமே போட்டாச்சு. இப்போ நீங்கள் நல்லா கிண்டிட்டு ஒரு சின்ன கரண்டி போட்டு நம்ம பணியார சட்டியில் ஒவ்வொரு குழிலையும் ஊற்றலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் பாலக்கீரை பணியாரம். மாவு கலந்தாச்சு பார்த்தீங்களா. இந்த மாவில் இது மாதிரி சட்டி வச்சு எல்லா குழிலையும் ஆயில் ஊற்றிட்டு ஒவ்வொரு குட்டி கரண்டியாக எடுத்து ஊற்றலாம். நல்லா வெந்தோடனே திருப்பி போடலாம். இதே மாதிரி எல்லா குழிலையும் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. திருப்பி போடலாம். 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் பாருங்க, நாங்கள் திருப்பி போட்டோம். திருப்பி போட்டுட்டு எல்லாத்தையும் எல்லா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா செவந்து இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். நல்லா அழகா செவந்திருக்கு. இதுக்கு என்ன நீங்க தொட்டுக்கலாம் அப்படின்னா, தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம், ஆனியன் சட்னி தொட்டுக்கலாம், எது வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க இன்னைக்கு தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும் பாலக்கீரை பணியாரம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் போடுங்க. உங்களோட கமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது டவுட்னாலும் போடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெல்லாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா. அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.